வணக்கம் மக்களே. வாழ்க்கையே ஒரு மாதிரி போகுது, என்ன பண்றதுன்னே தெரியலன்னு ஒரு கட்டத்தில் நான் இருந்தேன். அப்போ நான் கடைப்பிடிக்க ஆரம்பிச்ச ஒரு 10 பழக்கம் தான் என்னையே மாத்துச்சு. அதை உங்ககிட்டயும் சொல்றேன். 1. விடிகாலையில் எழுந்திருக்கிறது. ஊரே முழிக்கிறதுக்கு முன்னாடி கோவில் மணி சத்தம் கேட்கிற நேரத்தில் எழுந்திருக்க ஆரம்பிச்சேன். அந்த முதல் 1 மணி நேரம் அது ராஜாவோட நேரம். எந்த ஃபோன் தொந்தரவும் இல்லை, யாரும் இல்லை. எனக்கு நானே பேசிக்கிற நேரம் அது. இதை மட்டும் நான் என்னைக்கும் மிஸ் பண்ண மாட்டேன். 2. படுத்த பாயை சுருட்டி வைக்கிறது. இது ரூம் சுத்தமா இருக்கணும்னு இல்லை, ஆனா காலையில எழுந்ததும் முதல் வேலையா இதை செஞ்சு முடிக்கும்போது இன்னைக்கு ஒரு வேலையை ஒழுங்கா முடிச்சிட்டோம்னு ஒரு தெம்பு வரும். அந்த சின்ன தெம்பு தான் அன்னைக்கு பூரா ஓடுறதுக்கு நமக்கு பெட்ரோல் மாதிரி. 3. பச்சை தண்ணியில குளிக்கிறது. வேணும்னே உடம்ப நடுங்க வைக்கிற அந்த ஜில்லு தண்ணியில ஒரு நிமிஷம் நிப்பேன். என்னோட சொகுசை என்னால ஜெயிக்க முடியும்னா இந்த உலகத்துல எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் என்னால ஜெயிக்க முடியும்னு மனசுக்கு ஒரு தைரியம் வரும். சோம்பேறித்தனத்தை உடம்ப விட்டு விரட்டுறதுக்கு இதுதான் சரியான வழி. 4. வெயிட் தூக்குறது. ஜிம்முக்கு போய் உடம்ப வருத்திக்கிறது. உடம்புக்கு மட்டும் இல்லைங்க, மனசுக்கும் தான். பாரம் தூக்கும்போது முடியாதுன்னு மனசு சொல்லும். அதையும் தாண்டி நாம தூக்கும்போது வாழ்க்கையில வர்ற கஷ்டங்களையும் தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம்னு ஒரு நம்பிக்கை வரும். உடல் வலுவானா மனசும் வலுவாகும். 5. டெய்லி 10 பக்கமாவது படிக்கிறது. மொக்கையா எதையாவது பார்த்துட்டு இருக்காம ஒரு நல்ல புக்கை எடுத்து 10 பக்கம் படிக்க ஆரம்பிச்சேன். போக போக என் மைண்டே தேவையில்லாத விஷயத்தை தேடுறதை விட்டுட்டு நல்ல விஷயங்களை தேட ஆரம்பிச்சிடுச்சு. மூளைக்கு நல்ல தீனி போடுற மாதிரி. 6. 1 மணி நேரம் உட்காந்து வேலை செய்யறது. அந்த 1 மணி நேரம் போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு வேற எந்த தொந்தரவும் இல்லாம முக்கியமான வேலையில மட்டும் கவனமா இருப்பேன். சத்தியமா சொல்றேன், கவனம் சிதறி 4 மணி நேரம் செய்யற வேலைய இந்த 1 மணி நேரத்துல முடிச்சிடலாம். 7. ஃபோன் இல்லாம வாக்கிங் போறது. பாட்டு இல்ல, ஃபோன் கால் இல்ல, எதுவுமே இல்ல, தனியா அமைதியா நடப்பேன். அப்படி நடக்கும்போதுதான் மனசுக்குள்ள இருக்கிற குழப்பம் எல்லாம் தீர்ந்து ஒரு தெளிவு பிறக்கும். என் வாழ்க்கையோட முக்கியமான முடிவுகளை எல்லாம் அப்படி நடக்கும்போதுதான் எடுத்திருக்கேன். 8. எனக்கு நானே ஒரு சத்தியம் பண்ணிக்குது, அதை காப்பாத்துறது. சின்ன விஷயம்தான். இன்னைக்கு சாயங்காலம் கண்டிப்பா வாக்கிங் போவேன் அப்படின்னு முடிவு பண்ணா மழை பெஞ்சாலும் போய் ஆகணும். இப்படி நமக்கு நாம கொடுக்கிற வாக்கை காப்பாத்தும் போது நம்ம மேல நமக்கே ஒரு மரியாதை வரும். 9. டைரி எழுதுறது. அன்னைக்கு நடந்தத, மனசுல தோணுனத, கோபத்தை, சந்தோஷத்தை எல்லாத்தையும் அந்த டைரியில கொட்டிடுவேன். எனக்கு நானே ஒளிவு மறைவு இல்லாம உண்மையா பேசிக்கிற ஒரே இடம் அந்த டைரி தான். 10. தூங்குறதுக்கு முன்னாடி அன்னைக்கு நடந்த 3 நல்ல விஷயத்தை எழுதுறது. எவ்வளவு சின்னதா இருந்தாலும் சரி, இன்னைக்கு நான் முயற்சியை கைவிடல அப்படிங்கிறது கூட ஒரு பெரிய வெற்றி தான். இது அந்த நாள் எவ்வளவு மோசமா போனாலும் அதுல இருக்கிற நல்லதை மட்டும் பார்க்கறதுக்கு நம்ம மனசை பழக்கப்படுத்தும். இந்த 10 பழக்கமும் ஒரே நாள்ல மந்திரம் போட்ட மாதிரி எதையும் மாத்திரல. மெதுவா கொஞ்சம் கஷ்டப்பட்டு செஞ்சேன், ஆனா கிடைக்கிற பலன் நிரந்தரமா இருந்துச்சு. சின்ன சின்னதா செஞ்ச இந்த விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து அமைதியா என்னையே ஒரு புது மனுஷனா மாத்திருச்சு. நீங்களும் இதுல ஏதாவது ஒன்றை மட்டும் ஆரம்பிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு உங்களுக்கே தெரியும். நன்றிங்க.